குஜராத் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. விபத்தில் உயிரிழந்தவர்களினுடைய சடலங்களை மீட்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான செய்திகளையும் அவ்வப்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போதைய கள நிலவரம் அங்கு என்னவாக இருக்கிறது? சரிதா, 1:30 மணிக்கு அந்த மேடே கால் செய்யப்பட்டு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் என்பது கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கேட்பதற்குள் விமானம் கீழே விழுந்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். விமானத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி அதாவது விமானியினுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த விபத்து நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. கனடா நாட்டை சேர்ந்த ஒருவரும் போர்ச்சுகலை சேர்ந்த 7 பேரும் பயணித்ததாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தில் மொத்தம் 61 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், உள்நாட்டை சார்ந்தவர்கள் என கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்த நிலையில் அவர்கள் பயணித்த இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்கள் ஒரு பயண திட்டத்தை மேற்கொண்ட நிலையிலே இப்படி திடீரென்று எதிர்பாராத நிலையில் ஏற்பட்ட இந்த விபத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பெரிய கட்டிடத்தின் மேலே சென்று மோதக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த கட்டிடத்தின் மீது விழுந்த சில வினாடிகளிலேயே, சில நொடிகளிலேயே அது வெடித்து சிதறக்கூடிய காட்சியும் பார்க்கின்றோம். திரைப்படங்களிலே பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்தால் எப்படி தீப்பிழம்புகள் சிதறி வருமோ, எப்படி கரும்புகை சூழ்ந்து காணப்படுமோ, அது போன்று கரும்புகைகள் சூழ்ந்து காணப்படுவதை பார்க்கின்றோம். இந்த தீ விபத்தில் இருந்து அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் பிழைத்திருப்பதே மிகவும் கடினம் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது. விமானத்தில் பயணித்த 110 பேர் வரை உயிரிழந்து விட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரே நாளில் எந்த விதமான ஒரு தவறும் செய்யாமல் பயணத்தை மேற்கொண்ட நபர்கள் 110 பேர் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற சோகமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு பெட்டி கையில் கிடைத்தால்தான் முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். காரணம், அது பெயர் கருப்பு பெட்டியாக இருந்தாலும் அது ஆரஞ்சு நிறத்திலே தான் இருக்கும். அதிலே உள்ளே ரெக்கார்டர்கள் இருக்கும். ஆடியோ மற்றும் டேட்டா ரெக்கார்டர்கள் முன்பிறத்திலும் அந்த விமானத்தினுடைய பின்புறத்திலும் இருக்கும். எனவே அந்த விமானம் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பும் பயணத்தை தொடங்கிய பிறகும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை அதில் ஆடியோவாக ரெக்கார்ட் ஆகி இருக்கும். எனவே அதில் நிச்சயமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை முழுமையாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக அந்த விமானம் எவ்வளவு உயரத்திலே பறந்தது, எத்தனை அடியில் கீழே இருந்து மேலே சென்றது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதுல பதிவாகி இருக்கும். எனவே அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கும் போது நமக்கு இந்த விபத்துக்கான உண்மையான காரணங்கள் என்ன என்பது குறித்த அத்தனை விவரங்களும் தெரிய வரும். இந்த பிளாக் பாக்ஸை பற்றி சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், இது டைட்டானியம் என்ற அந்த உலோகத்தாலே செய்யப்பட்டது என்ற காரணத்தினாலே இது அதிகப்படியான தீ இருந்தாலும் கூட அதில் எரிந்து நாசமாகாது. தண்ணீருக்குள் சென்று விழுந்தாலும் கூட சேதமாகாத வகையிலே தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் பொறுத்தவரையில விமானத்திலிருந்து எப்போது விபத்து ஏற்படுகின்றதோ உடனடியாக பீப் சத்தம் எழுப்ப ஆரம்பித்துவிடும். எனவே விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய ஒரு 200-300 மீட்டருக்குள்ளே தான் அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும். எனவே அதனையும் தற்போது அதிகாரிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் அந்த கருப்பு பெட்டி கிடைத்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கவில்லை. ஒரு 2000 ஃபாரன்ஹீட் அளவுக்கு கூட வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையிலே பிளாக் பாக்ஸ் பொதுவாக உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் மீது ஒரு 2 டன் அளவுக்கு எடை இருக்கக்கூடிய பொருள் மேலே விழுந்தால் கூட அந்த பிளாக் பாக்ஸ் சேதமாகாது. அந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கும் என்றும் சொல்கிறார்கள். 30 அடி உயரத்திலிருந்து விழுந்தாலும் கூட இந்த பெட்டி சேதாரமாகாது. அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தகவல்களும் உள்ளே இருக்கக்கூடிய ஆடியோக்களும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். எனவே விமானி என்ன மாதிரியான கமெண்ட்களை கொடுத்தார், என்ன முயற்சி செய்தார், அவர் நிச்சயமாக விமானம் டேக் ஆஃப் ஆவதற்கு முன்னர், மேலே பறக்க தொடங்குவதற்கு முன்னால் சில விஷயங்களை பேசியிருப்பார். சக பயணிகள் பேசியிருப்பார்கள். சக விமானிகள், அந்த விமானத்தை இயக்கக்கூடிய சக விமானிகள், அவர்கள் உடன் பயணிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப குழுவினர், இவர்கள் எல்லாம் பேசியிருப்பார்கள். அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நிச்சயமாக அந்த கருவியிலே பதிவாகி இருக்கும். எனவே அந்த கருவி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆடியோக்கள் மற்றும் டேட்டாக்கள் மூலமாக இந்த விமானம் எத்தனை மணிக்கு சரியாக மேலே பறந்தது, எத்தனை மணிக்கு இதுல தொழில்நுட்ப பிரச்சனை வந்தது, எந்த இடத்தில் இங்கு தவறு நடந்தது உள்ளிட்ட அத்தனை விவரங்களும் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனையும் தேடி வருகின்றார்கள். தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே
இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பது பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. காரணம், விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நெருங்கிக்கூடிய சூழ்நிலையிலே இது போன்ற விஷயங்கள் என்பது ஏற்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த விமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இது போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் நிச்சயமாக நடைபெறும். இதுல முக்கியமான கள நிலவரம் என்னவென்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு என்ன விவரம் என்பதை கேட்டு அறிந்திருக்கிறார். குறிப்பாக உள்துறை அமைச்சருக்கும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தேவையான மீட்பு நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார். லண்டனில் உள்ள தன்னுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் குஜராத்தை சேர்ந்தவர் விஜய் ரூபானி புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. எனவே அவர் புறப்பட்டு சென்ற நிலையில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பது சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மீட்பு பணிகளை பொறுத்தவரையிலே தற்போது 70% நிறைவடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. குஜராத் காவல்துறையும் தற்போது இந்த மீட்பு பணிகளிலே இறங்கி இருக்கின்றார்கள். நாம் திரையிலே பார்க்கின்றோம், அந்த பயணிகள் எடுத்து சென்ற பொருட்கள், விமானத்தில் இருந்த உதிரி பாகங்கள் போன்றவையெல்லாம் ஆங்காங்கே எரிந்த நிலையில் சிதறி கிடப்பதை பார்க்கின்றோம். அது குடியிருப்பு பகுதி. சுற்றிலும் பொதுமக்களும் அதே போல தீயணைப்பு வீரர்களும் மருத்துவ குழுவினரும் அங்கே வந்து கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. சுற்று வட்டாரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கண்ணெரிச்சல் ஏற்படக்கூடிய வகையிலான கரும்புகைகள் சூழ்ந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்திவிட்டாலும் கூட புகை மூட்டம் இன்னும் ஓயவில்லை, தொடர்ந்து புகைந்து கொண்டேதான் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். விமானம் எப்படி கட்டுப்பாட்டை இழந்தது, மோதியது ஏன், பின்னணியிலே யாரேனும் இருக்கின்றார்களா அல்லது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப ரீதியான புகார் தான் காரணமா என்பது தொடர்பாக விசாரணை இன்னும் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.